வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சிபிஎஸ்சியில் வந்து 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஏ ப்ராசஸ் இன் விச் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் நியூ சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸு இன்னொரு சப்ஸ்டன்ஸு ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதில் நமக்கு வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்னா, டைஜஷன் ஆஃப் ஃபுட், ரெஸ்பிரேஷன், ரஸ்டிங் ஆஃப் அயன், ஃபார்மேஷன் ஆஃப் கர்ட். இப்போ இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னா, ஒரு அயன் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து மாய்ஸ்சர் ஆர் ஏர் கூட வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு வந்து அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த அயனும் ஏரும் வந்து ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸு. அந்த ப்ராசஸ் ரியாக்ஷனில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அயன் ஆக்சைடாக ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. இதைத்தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து நம்ம இந்த ரியாக்ஷனை வந்து ஃபார்முலா போட்டு ஒரு இக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த இக்குவேஷன் எழுதும்போது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். இப்போ ரியாக்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த அயன் ஆக்சிஜன் சொன்னோம் இல்லையா, அது வந்து ரெண்டு சப்ஸ்டன்ஸு, அதை வந்து நம்ம ரியாக்டன்ட் சொல்லுவோம். ப்ராடக்ட்டுன்னு வரும்போது அந்த ப்ராசஸில் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னா அயன் ஆக்சைடாக ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த அயன் ஆக்சைடை வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மெக்னீஷியம் ரிப்பன் வந்து பேர்ன் ஆகுது இன்டூ ஏர். அது என்ன கிவ் பண்ணுதுன்னா மெக்னீஷியம் ஆக்சைடாக. அப்போ இந்த மெக்னீஷியம் ரிப்பனுங்கிறதும் ஏருங்கிறது நமக்கு ரியாக்டண்டாகவும், மெக்னீஷியம் ஆக்சைடுங்கிறது ப்ராடக்டாகவும் கிடைக்குது. இதுதான் அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு சப்ஸ்டன்ஸு இன்னொரு சப்ஸ்டன்ஸும் சேர்ந்து இன்னொரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் ரியாக்ஷன் சொன்னோம். இதே ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் கெமிக்கல் ஈக்குவேஷன். A chemical reaction can be represented by chemical equation. இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு ரியாக்ஷன் அண்ட் அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷன். அந்த இக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக, ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் வந்து பேலன்ஸ் கவுண்டாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸாக இருக்கும். ஒருவேளை அது ஈக்குவலாக இல்லைன்னா அது அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷனும் சொல்லுவோம். இப்போ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் மஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸோட சிம்பிள்ஸ் ரியாக்டண்ட்லேயும் இருக்கணும், ப்ராடக்ட்லேயும் இருக்கணும். அப்புறம் அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா, சாலிடுக்கு எஸ்ஸு, கேஸுக்கு ஜி, லிக்விடுக்கு எல், அக்வஸ் சொல்யூஷனுக்கு ஏக்யூ இப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, அதை வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனாக எப்படி எழுதலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் தான். மெக்னீஷியம் ரிப்பன் பர்ன் ஏர் கிவ்ஸ் சாலிட் மெக்னீஷியம் ஆக்சைடாக கிடைக்கிது. ஸோ மெக்னீஷியோட சிம்பிள்ங்கிறது எம்ஜி, ஏர் O2. ஓகே, இந்த MgO2ங்கிறத நம்ம ரியாக்டன்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிவ்ஸ் டு MgO, மெக்னீஷியம் ஆக்சைடாக நமக்கு கிடைக்கிது. இந்த MgO மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ப்ராடக்ட். ஸோ இதை வந்து கரெக்டான ஃபார்முலா எழுதுனா ஃபிசிக்கல் ஸ்டேட், எம்ஜிங்கிறது ஒரு சாலிட், ஸோ வந்து எஸ்ஸு, O2ங்கிறது கேஸ், ஸோ மெக்னீஷியம் ஆக்சைடுங்கிறது சாலிட். ஸோ இதுதான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு பேலன்ஸ் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தோம், கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனே நம்ம சொன்னால் பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு என்னது. இப்போ வந்து நமக்கு அன்பேலன்ஸ்டு இருக்கிறத எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் Fe + H2O gives to Fe3O4 + H2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்டண்ட்டாக நமக்கு என்ன இருக்குன்னா Fe + H2O, ப்ராடக்டாக நமக்கு Fe3O4 + H2. ஸோ இந்த ரியாக்டண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு Fe இருக்குது, ஆனால் ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது எப்படி
அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த FeHO இதை வந்து நம்ம தனியாக எழுதிக்கிறோம். இப்போ ரியாக்டண்டில் எத்தனை இருக்குது, ப்ராடக்டில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ரியாக்டண்டில் Fe எத்தனை இருக்குது, 1 இருக்குது. ப்ராடக்டில் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ அது எழுதியாச்சு. ஸோ ஆனால் அது அன்பேலன்ஸ்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ரியாக்டண்டில் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அது ஈக்குவலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் O ரியாக்டண்டில் வந்து 1 இருக்குது, ப்ராடக்டில் வந்து 4 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அயனை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். Fe இங்கே ப்ராடக்டில் 3 இருக்கிறனால நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஈக்குவல் ஆகுது ரியாக்டண்டில் அப்படிங்கிறது பார்க்கலாம். 1 × 3 போட்டோன்னா = 3 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த Feக்கு முன்னாடி வந்து 3 போட்டுக்கலாம். இப்போ வந்து Fe வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அடுத்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 4 நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ ரியாக்டண்டில் வந்து நம்ம 1 × 4 போட்டோன்னா 4 கிடைக்கும். ஸோ இந்த H2Oக்கு முன்னாடி 4 போடுறோம். இப்போ வந்து ஆக்சிஜனும் அயனும் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ரியாக்டண்டில் நம்ம வந்து 4H2O அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ 4 × 2 8 ஹைட்ரஜன் இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு ஆயிடுது. அப்போது 4 × 1 4 ஆக்சிஜனுக்கு ஆயிடுது. அப்போ இந்த ஆக்சிஜனை நம்ம பேலன்ஸ் பண்ண போய் ஹைட்ரஜனுடைய வேல்யூ மாறுது. ஸோ நம்ம அதையும் மாற்றணும். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஒரு 4 போடுறோம். எங்கள் ப்ராடக்டில் 4H2. ஸோ 4 × 2 8 கிடைக்கிது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு Mg + O2 gives to MgO. நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுவும் இதே மாதிரி எழுதி 2Mg + O2 gives to 2MgO. இது நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டோட எழுதியிருக்கோம். இப்போது எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்தாலும், கெமிக்கல் ஈக்குவேஷன் இருந்தாலும், அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த மெத்தடில் தான் நம்ம எழுதணும். ஸோ நமக்கு வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் 5 கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன். இப்படி 5 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன், த ரியாக்ஷன் இன் விச் 2 or more reactant combine to form a single product. அதாவது 2 ப்ராடக்ட் இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள ப்ராடக்ட் வந்து சேர்ந்து அந்த ப்ராசஸில் வந்து ஃபார்ம் ஆகிறது ஒரே ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஈக்குவேஷனில் வந்து 1 2 அப்படி ப்ராடக்ட் பார்த்துருப்போம். ஆனால் இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனோட கண்டிஷன் வந்து ரியாக்டன் எத்தனை வேணாலும் இருந்துக்கலாம், பட் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து ஒன்றே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A + B gives to AB. ஏபிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஒன்றா தான் கிடச்சிருக்கணும். அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பர்னிங் ஆஃப் கோல். C கார்பன் + ஆக்சிஜன் gives to கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், ஹைட்ரஜன் + ஆக்சிஜன் gives to வாட்டர். இதெல்லாம் நம்மளுடைய காம்பினேஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதை எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். இதே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ அந்த எக்ஸோதெர்மிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு + வாட்டர் gives to slacked lime + ஹீட்டு. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு CaO + H2O வாட்டரும் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா ஒரு ஸ்லாக்டு லைமாக கிடைக்குது. CaOH2 ஒரு அக்யூர் சொல்யூஷனாக கிடைக்குது, ப்ளஸ் ஹீட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம வந்து எக்ஸோதெர்மிக்
ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இல்லை வந்து எக்ஸோ அப்படிங்கிற ஒரு மீனிங் என்னென்னா அவுட் சைட், அதாவது அவுட் சைடில் வந்து போகுது. தெர்மிக் அப்படிங்கிறது ஹீட்டு. ஸோ எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வந்து அவுட் சைட் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுனால தான் இந்த எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் வேர்ட் ரியாக்ஷன் என்னென்னா decomposition reaction. The decomposition reaction na, in this reaction a compound split into two or more substance is called decomposition reaction. அதாவது ஒரே ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்ப்ளிட் அவுட் ஆகி ரெண்டு இல்லைனா அதுக்கு மேலே உள்ள சப்ஸ்டன்ஸ் கிடச்சிதுன்னா, அதாவது ப்ராடக்டில் கிடச்சிதுன்னா அதை நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் A gives to B plus C. ஓகே, இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் டைப்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இருக்குது. 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து தெர்மல் டீகம்போசிஷன், செகண்ட் வந்து எலக்ட்ரோலைட், தேர்ட் ஒன் ஃபோட்டோலைசிஸ் டீகம்போசிஷன். இந்த தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா, வென் டீகம்போசிஷன் இஸ் கேரிட் அவுட் பை ஹீட்டிங். அதாவது இந்த டீகம்போசிஷன் அப்போ ஹீட்டை வந்து கேரி பண்ணிட்டு நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், கால்சியம் கார்பனேட் கிவ்ஸ் டு ஹீட். ஹீட்டோடு நம்ம இது பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இதான் வந்து தெர்மல் டீகம்போசிஷன். தெர்மல்னாலே ஹீட். நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் டீகம்போசிஷன்னா எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ வாட்டர் கூட நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணோன்னா H2 + O2 நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோட்டோலைசிஸ் டீகம்போசிஷன். ஃபோட்டோலைசிஸ்னாலே நமக்கு தெரியும் சன்லைட். ஸோ சன்லைட் பாஸ் பண்ணுறோம். AgCl சன்லைட் gives to Ag + Cl2. இதோட எக்ஸாம்பிள். ஸோ நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா என்னென்னா, ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்பிளிட் இன்ட்டு 2 or more சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதில் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன், எலக்ட்ரோலைட், ஃபோட்டோலிசிஸ் டீகம்போசிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். இல்லை தெர்மல்ங்கிறது ஹீட்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரோலைட்னா எலக்ட்ரிக் கரண்ட், ஃபோட்டோலைசிஸ்னால் சன்லைட். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா the reaction in which more reactive element displace less reactive element from its solution. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Fe iron plus copper sulfate gives to ferrous sulfate plus copper. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா ஒரு மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டா. ஓகேவா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னென்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம், இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா a reaction in which new compounds are formed by mutual exchange of ions between two compounds. இப்போ வந்து ரியாக்டனில் 2 காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஒரு நியூ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் பேரியம் குளோரைட் கிவ்ஸ் டு, அது வந்து என்னவா மாறுது, பேரியம் சல்ஃபேட்டாகவும் சோடியம் குளோரைடாக மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன். இப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதை தான் நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு ரியாக்ஷன் இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2Cu + O2 gives to 2CuO. இப்போ இந்த Cu ரியாக்டனில் இருக்க Cuவில் ஆக்சிஜனும் இல்லை ஹைட்ரஜனும் இல்லை. ஆனால் இது ரியாக்டண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது, ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆட் ஆன அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிடேஷன் அப்படிம்போம். ஓகேவா? இதே ஒரு ஹைட்ரஜன் அங்கே இருந்து ரியாக்டண்டில் இருந்து ப்ராடக்டில் இல்லைன்னா அது வந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ அங்கேயும் ஒரு ஆக்சிடேஷன் நடக்குது. இப்போ ரெடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்படியே ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட் ரெடக்ஷன். இப்போ ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், CuO + H2 gives to Cu + H2O. இப்போ ஃபஸ்ட் இதில் வந்து என்ன இருக்குது, CuO இருக்குது. ஆனால் அதே இது ப்ராடக்ட்டுக்கு வரும்போது CuU மட்டும்தான் இருக்குது, O வந்து இல்லை. ஸோ அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு,
ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் என்ன? ரெடக்ஷன். ஸோ அது வந்து ரெடாக்ஸான். கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து H2. இந்த H2 வந்து நம்ம ரெண்டாவதுல என்ன ஆயிருக்கு? O வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ O ஆட் ஆன ஆக்சிஜன் ஆட் ஆனால் ஆக்சிடேஷன். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெடக்ஷனும் இருக்குது, ஆக்சிடேஷனும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் இன் டெய்லி லைஃப். இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக். இல்லை கொரோஷன் அண்ட் ரான்சிடிட்டின்னு இருக்குது. இப்போ கொரோஷன் அப்படின்னா ஒரு மெட்டல் வந்து நம்ம ஏர் கூடயோ இல்லை மாய்ஸ்சர் கூடயோ வாட்டர் கூடயோ ஆசிட் கூடயோ எக்ஸ்போஸ் பண்ண வச்சோன்னா அங்கே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயனில் நம்ம பார்த்தோம். ஒரு அயன் வச்சோன்னா அது ஏர் கூட ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு அயன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அங்கே ஒரு கொரோஷன் நடந்திருக்கு. அதை தான் நம்ம கொரோஷன் சொல்லுவோம். When a metal is exposed to substance such as moisture, air, water, acid, etc., for some time a layer of oxide is formed, which weakens the metal, hence metal said to be corroded. For example, rusting of iron, black coating on silver, green coating on copper. Next, rancidity. The oxidation of fats and oils when exposed to air is known as rancidity. It leads to bad smell and bad taste of food. Rancidityனா ஒரு ஃபேட் ஆயில் கூட ஆக்சிடேஷன் நடந்து ஏர் கூட ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு வந்து ஒரு பேடான ஒரு ஃபுட்டு வந்து கிடைக்கும். அதை தான் நம்ம ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்நாக்ஸ், சிப்ஸு, நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி வைக்கிறோம். சிப்ஸு வந்து பேடாக ஒரு ஸ்மெல் கொஞ்ச நாள் ஆயிரும். ஏர் கூடலாம் இப்போ வந்து ஒரு பாக்கெட் சிப்ஸ் எடுத்தாலுமே அது ஓப்பன் பண்ணி வச்சா அது ஏர் கூட காண்டாக்ட் ஆகி ஒரு கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமே அது வேஸ்ட்டாக போயிடும். அதோடய டேஸ்ட்லாம் ஒரு மாதிரி மாறி போயிடும், ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகும் இல்லையா? அதை தான் நம்ம ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன, அது எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அப்புறம் வந்து கொரோஷன், ரான்சிடிட்டி. இவ்வளோ தான் இந்த யூனிட். தேங்க்யூ.